சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. இந்த கதையில் வரும் ரோஹன் அறியாமை மற்றும் பெருமை கொண்ட ஒரு பக்தர். மற்றொரு நபரான கவிதா அடக்கமும் ஞானமும் கொண்ட பக்தர் ஆவார். ரோஹன் தனக்குள் பேசிக்கொள்கிறான், எனது பூஜை மிகவும் விரிவானது, நான் கடவுளுக்கு மிக நெருக்கமானவன் என்று. உண்மையான பக்தி என்பது வெளிப்புற காட்சிகள் அல்ல, மாறாக அன்பு மற்றும் கருணை பற்றியது என்று தன் மனதிற்குள் பேசிக்கொள்கிறாள். ஒரு புத்திசாலி வயதான சாது தோன்றுகிறார். ரோஹன் தனது பூஜையைப் பற்றி பெருமையாக அவரிடம் பேசுகிறார். சாது புன்னகைத்துக் கொண்டு, ரோஹன், உன் பூஜை மனம் இல்லாத மலர் போன்றது, கவிதாவின் இதயம் உண்மையான கோவில் என்று ரோஹனிடம் கூறுகிறார். ரோஹன் தன் தவறை உணர்ந்து கவிதாவை அணுகுகிறான். கவிதா, உண்மையான பக்திக்கு நான் குருடனாக இருந்தேன், தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்று ரோஹன் கவிதாவிடம் கேட்கிறார். கவிதா சிரித்துக்கொண்டே, ஆம் ரோஹன், இப்போது பார்த்தாய், கடவுளின் உண்மையான மகிமை வெளிப்புற விஷயங்களில் இல்லை, மாறாக அனைவரையும் நேசிப்பதிலும் சேவை செய்வதிலும் உள்ளது என்று சொன்னார். ரோஹன் கவிதாவுடன் இணைந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்பொழுது கவிதா, கடவுளின் உண்மையான மகிமையை விரும்புபவர் அறியாமையின் இரட்டை விளைவுகளான பெருமை மற்றும் குருட்டுத்தன்மையால் பாதிக்கப்படுவதில்லை என்று அனைவருக்கும் அறிவுரை சொல்கிறார். உண்மையான பக்தி என்பது வெளிப்புற காட்சிகளைப் பற்றியது அல்ல, மாறாக அன்பு மற்றும் இரக்கத்தைப் பற்றியது என்பதை நாம் உணர வேண்டும்.